ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அபிராமி பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28ஆம் தேதி முதல். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், நம்ம ஐபிஎஸ் ஃபினான்ஸ் 2.0க்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஓகே. ஆரம்பத்துல நம்ம இன்ஃபோகிராபிக்ஸ் மாதிரி அந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் வரதா அப்படியே எடுத்து நம்ம போறோம், அதையும் நம்ம சொல்றோம். ரொம்ப சந்தோஷம். எஸ் சார், வழக்கம் போல நம்ம கேள்வியில் நிறைய இருக்கு, பாத்திரலாம் சார். நிச்சயம். வெங்கட்ராமன்கிற நேயர் வணக்கம் சார், வித்தவுட் விசா இஸ் இட் பாசிபிள் டு அப்ளை ஃபார் ஃபாரெக்ஸ் கார்டு இன் இந்தியன் பேங்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி வித்தியாசமாலாம் யோசிக்கிறாங்க. ஃபாரெக்ஸ் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா $90 இருக்கையில வாங்கினா $95 போன உடனே ப்ராஃபிட் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவா இருக்கலாம். நான் சில பயணங்கள் போயிருக்கேன் விசா இல்லாமல். அவருடைய கேள்வி விசா இல்லாம ஃபாரெக்ஸ் கார்டு வாங்க முடியுமா அப்படிங்கறதா இல்லையா? விசா இல்லாமல் வாங்க முடியும். அப்ப எல்லாரும் வாங்க முடியுமான்னா முடியாது. என்னன்னா எனக்கு தெரிந்தவரை, ஏன்னா நான் டிராவல் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் நான் பயணம் செய்த வரைக்கும் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். விசா ஆன் லேண்டிங் இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு. நீ அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் தாய்லாந்து எடுத்துக்கங்க, பூட்டான் எடுத்துக்கங்க, அங்க போய் இறங்கின உடனே நமக்கு விசா கொடுப்பாங்க. மலேசியால கூட அந்த மாதிரி இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. ஓகே, சோ விசா ஆன் லேண்டிங்னா நீங்க அங்க இறங்கணும்னு கொடுப்பாங்க. அப்ப இங்க விசா இருக்காது. அப்ப எப்படி நம்ம ஃபாரெக்ஸ் கார்டு இல்லாம போறது? சோ அதனால நீங்க விசா இல்லாமல் ஃபாரெக்ஸ் கார்டு வாங்கலாம். பட் ஃபாரெக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் தேவை. என்னன்னா, ஒன்று உங்களுடைய பாஸ்போர்ட், அதனுடைய நகல் கேட்பாங்க. 2வது உங்களுடைய பேன் கார்டு. இந்த பேன் கார்டோட அட்டாச் பண்ணி தான் அந்த ஃபாரெக்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப முக்கியமாக இது 2 நம்ம எப்போதும் வச்சிருப்போம். 3வது, நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அது போறதுக்கான சான்று, அதுக்கான ப்ரூஃப். அது என்ன? டிக்கெட். விசா இருந்தா விசா, டிக்கெட் இருந்தா டிக்கெட். சோ டிக்கெட் கொடுக்கணும். சோ விசா இல்லாமல் ஃபாரெக்ஸ் கார்டு வாங்கலாம், பட் ஆனால் பயணம் பண்ணாமல் ஃபாரெக்ஸ் கார்டு வாங்க முடியாதுங்கிறத எனக்கு தெரிந்த வரையில். நீங்க பாஸ்போர்ட், விசா அண்ட் பேன் கார்டு இருக்கணும். விசா இல்லாத பட்சத்துல டிராவல் டிக்கெட் இருக்கணும். இது 3 இருந்தால்தான் வாங்க முடியும். ஏன்னா எந்த பர்பஸுக்காக இந்த ஃபாரெக்ஸ் கார்டு வாங்குறீங்கிறது தெரியணும். அது பயணத்துக்காக. பயணத்துக்கான சான்று. இப்போ நம்ம டூர் போறோம்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு டூர் போறோம்னு சொல்லிட்டு வாங்க முடியாதா சார்? இல்ல, யார் போறாங்களோ அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய டிக்கெட், அவங்களுடைய இதுலதான் அந்த இது அவங்க பில் ரசீது போட்டே கொடுப்பாங்க. அந்த பேங்கா இருக்கட்டும் அல்லது ஃபாரெக்ஸ் கார்டு இஷ்யூ பண்றவங்களா இருக்கட்டும், நீங்க கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட், பேன் கார்டு, உங்க டிக்கெட் 3 ஒரே நேம்ல இருக்கணும். அந்த பேர்ல தான் ரெசிப்ட் போட்டு உங்களுக்கு அந்த கார்டை கொடுப்பாங்க. வாங்கிட்டு போயிட்டு 2 பேரும் ஒன்னா போறீங்க, அதுல அவருக்குள்ள செலவை நீங்க இதுல ஏத்துக்கலாம்னா அது ஏத்துக்கிறத பத்தி யாரும் கேட்க போறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே, முதலீடு பண்றதுக்காக இல்ல சார், இப்படி எல்லாம் யோசிப்பாங்களேங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல சார். யோசிக்கலாம். இப்ப கணவனும் மனைவியும் போறாங்க, 2 பேருக்குமே ஒரு கார்டு போறோம், கணவர் அவர் பேர்ல வாங்கிட்டு போயிட்டாருன்னா அதை மனைவிக்கும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அவங்க வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கண்ணபிரான்கிற நேர் சார், due to this current trend in geopolitics and pressure on the Indian rupee and rising fuel prices, how will the logistics sector will perform in the future? Thank you sir போட்டிருக்காரு. ரொம்ப லாஜிக்கான கேள்வியாவும் இருக்கு சார் இது. நிச்சயமா. இந்தியன் ரூபி வீக்கன் ஆனா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனுச்சுன்னா லாஜிஸ்டிக் செக்டாருக்கு அதுதான் முக்கியமான மூலப்பொருள். பட் பெரும்பாலும் லாஜிஸ்டிக் செக்டார் இன்னொருத்தருக்காகத்தான் அதை பண்றாங்க. யாரோ ஒருத்தருக்காக சரக்கு போக்குவரத்து பண்ணும் பொழுது இந்த விலை மாற்றத்தை, விலை ஏற்றத்தை அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண முடிகிற வரைக்கும் இதுல பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கும். என்னன்னா, இப்ப நீங்க அந்த ஹார்மோஸ் அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும் அல்லது சூயஸ் கேனாலா இருக்கட்டும், இதெல்லாம் தடைப்படும் பொழுது அவர்கள் ரொம்ப சுத்தி வர வேண்டியிருக்கும். ரொம்ப சுத்தி வரும் பொழுது அந்த கட்டணங்கள் ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததன் மூலமான ஒரு உயர்வு, 2வது ஒரு 10 கிலோமீட்டர்ல வர வேண்டியது 100 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுனால வரக்கூடிய உயர்வு. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு வாடிக்கையாளர் தலையில அவங்களுடைய கட்ட முடியுமானா பல நேரங்கள்ல முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வாடிக்கையாளர், அந்த இறக்குமதி செய்யறவங்க அல்லது ஏற்றுமதி செய்யறவங்க அந்த பிசினஸையே தற்காலிகமாக தள்ளி வைப்பாங்க. இப்போதைக்கு வேண்டாம், இதெல்லாம் சேர்த்து காஸ்ட்டை பையர் கொடுக்க மாட்டாரு அல்லது செல்லர் வாங்க இது பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ண முடியாது. அப்ப அதை தள்ளி போடுவோம்னு சொல்லும் பொழுது லாஜிஸ்டிக் செக்டர் அஃபெக்ட் ஆகும். சோ இப்போதைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஜியோ பாலிடிக்ஸ், அதுதான் ரொம்ப பிரச்சனை. இந்த இந்தியன் ரூபி அண்ட் ஃபியூல் பிரைசஸ் பிரச்சனை தான், பட் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய பிரச்சனையா தான் எனக்கு தெரிகிறது. ஹேவிங் செட் தட், வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்னா, இந்த செக்டார் தொடர்ந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பர்டிகுலரா இ காமர்ஸ் மிகப்பெரிய அளவுல பிக்கப் ஆன பிறகு ஹோல்சேல்ல மட்டும் அல்லாது சரக்கு போக்குவரத்துங்கிறது ஒரு பக்கம், ரீட்டைல்லையுமே இந்த வியாபாரம் லாஜிஸ்டிக்ஸ் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவுல. அதனாலதான் கொரியர் கம்பெனிஸ் எல்லாம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு அந்த கொரியர் கம்பெனிஸ் பங்குகள் எல்லாம் பல மடங்கு புத்தக மதிப்பு இதை விட வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நிச்சயமா இந்த துறையினுடைய வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து நீண்ட கால அடிப்படையில நல்லா கண்ணுக்கு தெரிந்தவரை நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த துறையில் இருக்கக்கூடிய பல பங்குகளுடைய மதிப்பீடுகள் அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். அது நீங்க ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை பெற்று பிறகு நீங்க அதுல முதலீடு செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கலாம்.
சார் நீங்க பல செக்டாரை சொல்றப்ப இதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் நீங்க வந்து சொல்றீங்கல்ல சார். ஆமா. இப்போ +2 எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்லாம் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குன்னா அதை கூட நம்ம சேர்ந்து படிக்கலாம்ல சார். வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாமா அதை? நிச்சயமா அது பார்க்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு கட்டத்துல 80களில் இந்த கம்ப்யூட்டர் படிப்புகள்லாம் வந்த பொழுது பல கல்லூரிகள் அந்த படிப்பே கொடுக்கல, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த படிப்புகளை கொடுக்கல. அன்னைக்கெல்லாம் யாரு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா NIT கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆப்பிள் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் தான் முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பெரிய பிசினஸ் வாய்ப்பா அங்க போய்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப தாமதமாக முடிச்சுக்கிட்டு தான் கல்லூரிகள் அந்த படிப்பையே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த படிப்பு படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஆனா அந்த படிப்பு கல்லூரியில் இல்ல. அப்ப வெளியே போய் அதிக பணம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே அதை ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு கல்லூரிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. கல்லூரிகள் பண்ணதை பார்த்து மற்ற படிக்கிறவங்களும் அதுல உள்ள நிறைய பேர் அதிகமா சேர ஆரம்பிச்சாங்க. சோ எந்த துறையில் வளர்ச்சி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த துறை சார்ந்து நம்ம படிக்க போறது முக்கியம். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். இன்னைக்கு ஹாட்டா இருக்கிறது 5 வருஷம் கழிச்சு ஹாட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால 2வது முக்கியமான விஷயம், இன்னைக்கு எது ஹாட்டா இருக்கோ அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு அவங்கள்ட்ட அதிக கட்டணம் வசூலிப்பதற்கு கல்லூரிகள் முயற்சி செய்யும். அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டுட்டு நீங்க உங்க ரெகுலர் படிப்பா தான் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கும், எலக்ட்ரிக்கல்ஸா இருக்கும், அண்ட் AI அப்படின்னு ஒண்ணு போட்ட உடனே இதுக்கு 2 லட்சம் ஃபீனா அதுக்கு 4 லட்சம் ஃபீ போடுவாங்க. நீங்க கேட்ட பெட்ரோல் தான். அந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்க கூடாது. ஏன்னா AI என்று ஒன்று தனியாக எதுவும் கிடையாது. AI ஏதோ வேறு ஒரு துறை சார்ந்துதான் இருக்கும். அது ஒரு எம்பெடடான ஒரு மேட்டர் தான். சோ அதுக்கு ஒரு கோர் செக்டாருடைய டொமைன் நாலேஜ் வேணும். அதுக்கு மேல ஒரு ரேப்பர், அதுக்கு மேல ஒரு கவர் தான் இந்த AIங்கிறது. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல நிச்சயம் ஆனால் இதை கவனிக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கணும் படிப்புக்கு. MJங்கிற ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கேள்வி ரொம்ப டீட்டெயிலா கேட்டிருக்காரு. நான் சுருக்கமா கேட்க ட்ரை பண்றேன் சார். ஒரு போர்ட்போலியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கலாம், 5ல இருந்து 7 வச்சிருக்கலாமோன்னு கேக்குறாரு. இப்ப அதை மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா லாங் டேர்ம்ல 20 வருஷம் அது எப்படி பர்ஃபார்ம் பண்றதா இருக்கும், கரெக்டானதா இருக்குமா அப்படிங்கறத கேக்குறாரு. அதே மாதிரி ஒரு போர்ட்போலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கறத கேக்குறாரு சார். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய போர்ட்போலியோ சைஸை பொறுத்து, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இலக்குகளை பொறுத்து, அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது. அதனால இதுதான் உறுதியா சொல்ல முடியாது. இது ஒரு குவாலிட்டேட்டிவான அல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதான். இது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், அவர்களுக்கு சூட்டபிளா இருக்கிறத எடுத்துக்கணும். பொதுவாக ஒரு பங்குனுடைய அளவுங்கிறது ஒரு போர்ட்போலியோல 5% குறைவாக இருந்தா பெரிய பிரயோஜனம் இருக்காது. அதே சமயத்துல 10% மேல இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி ரிஸ்க் இருக்கும். உதாரணமா 100 ரூபாய் முதலீடு செய்றீங்க, அதுல ஒரே பங்குல 10 ரூபாய்க்கு மேல முதலீடு செய்தால் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். 5% கீழே போட்டீங்கன்னா பெரிய அளவுல பிரயோஜனம் இருக்காது. சோ இது 5 கரெக்டா 5.01 4.99 இல்ல, அது 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், somewhere around 5%, somewhere around 10%, 10, 9 or 11. ஏன்னா போர்ட்போலியோ மார்க்கெட் ஏறுற பொழுது இந்த 10 நம்ம வச்சிருக்கிறது 11, 12 கூட மாறும். அதே சமயத்துல 5 வச்சிருக்கிறது 4, 3 மாறிடும் இறங்கி. சோ அது நம்ம அவ்வளவு கரெக்டா பார்க்கணுங்கிறது இல்ல. பட் அது ரொம்ப முக்கியம். எதனாலன்னா வெற்றிகரமான முதலீட்டாளர், ரொம்ப கெட்டிக்கார முதலீட்டாளர், திறமையான முதலீட்டாளராக இருந்தால் ஒரே ஒரு பங்குல முதலீடு செய்யலாம். பட் அது எல்லாரும் யாரும் சொல்ல முடியாது. வாரன் பஃபெட் அப்படி பண்றது இல்ல. ஏன்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா ஒரு பங்குல முதலீடு செய்துட்டு போங்க. ஆனால் அது சொல்வது எளிது, செயல்படுறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பல நிகழ்வுகள் நிகழும் பொழுது அந்த ரிஸ்க் நம்மளை மிட்டிகேட் பண்ணிக்கிறதுக்கு கான்ட்ரேரியன் பெட்டிங்க ஒண்ணுக்கு எதிரான இன்னொரு பங்கை வச்சுக்கணும். உதாரணமாக உள்ளூர் சந்தையில் உள்ள ஒரு பங்கை நம்ம வச்சிருந்தோம்னா ஏற்றுமதி சார்ந்த இன்னொரு பங்கு வச்சுக்கணும். டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது அது பலனடையும், இறங்கும் பொழுது இது பலனடையும். சோ இப்படி பண்றதுக்கு நம்ம ஒரு 7-8 துறைகள், ரொம்ப போனா ஒரு 10 துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் ஒரு 10% இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணோம்னா பண்ணலாம். இப்ப இன்னொரு கேள்வி அவர் கேட்டிருந்தாரு, நான் அந்த கேள்வியை பார்த்தேன். ஒரே துறையில ஒரு பங்கு சரியா இல்லாத விட்டு வெளியே வரணும்னா, இன்னொரு முதலீடு செய்யணும்னா வேற ஒரு பங்கு கொடுத்துட்டு வரணுமான்னு கட்டாயம் இல்லை. பட் ஆனால் ஒரே துறையில் ஒரு பங்கு பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க, உங்க கையில இல்ல, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கையில இருக்க அதே துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு அவ்வளவு தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னா அப்ப அந்த சுவிட்ச் ஓவர் பண்றது தப்பு இல்லை. இதை வித்துட்டு அதை வாங்குறது தப்பு இல்லை. அது அந்த துறையில் இல்லாத பங்கா இருந்தாலுமே அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுன்னு நினைச்சா அதை கொடுத்துட்டு நல்லா இருக்கதை வாங்கலாம். பட் இதை அடிக்கடி சேர்னிங் பண்ணீங்கன்னா அதுல சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய தரகு நிறுவனம் தான் இருக்குமே தவிர நீங்களா இருக்க மாட்டீங்க. ஸோ அகைன் இது ஒரு குவாலிட்டேட்டிவான இஷ்யூ. அவரவர்களுக்கு போர்ட்போலியோ சைஸை பொறுத்து, ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து, அவங்களுடைய கோல்ஸை பொறுத்து, டைம் லைனை பொறுத்து, இந்த 4-5 விஷயத்தை பொறுத்து தான் இது முடிவு பண்ணணும். சுந்தர வடிவேலுங்கிற நேயர், சார் இன்று தைவான் பங்குச்சந்தை இந்தியாவை முந்தி உலகின் 5வது சந்தை ஆகியிருக்கிறது. விரைவில் தென்கொரியாவும் இந்தியாவை முந்தும் என்கிறார்கள். காரணம் செமிகண்டர் AI துறையின் வளர்ச்சி. நாம் இந்த துறையில் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம். வெளிநாட்டு முதலீடும் முன் எப்போதும் இல்லாத அளவு குறைந்திருப்பதாக சொல்கிறார்கள். நாம் நினைப்பதை விடவும் AI துறை அதிக வளர்ச்சி பெற்றால் நம் பங்குச்சந்தையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு முன்பு கிடைத்த பலன் வருங்காலத்திலும் கிடைக்குமா?
ஒரு நல்ல கேள்வியா இருக்கே சார். நிச்சயமா ரொம்ப அருமையான கேள்வி. கிடைக்காதுங்கிறது நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ஆனா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா முன்பு கிடைத்த பலன்கிறாரு. முன்பு கிடைத்த பலனா 2020, 21, 22, 23 எல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தை கண்டது. இரட்டை இலக்கத்துல வந்து சர்வசாதாரணமா போனுச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் வராது. நம்ம இப்போ ஒப்பீட்டு அடிப்படையில் எப்படி பார்க்கணும்னா, எனக்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதி, பிக்சட் டெபாசிட், அதுல வரக்கூடியதை விட எனக்கு பணவீக்கத்தை தாண்டி ஆதாயத்தை பங்குச்சந்தை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்கும், கெடுக்காது. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீண்ட கால அடிப்படையில வரக்கூடிய காலகட்டங்கள்ல பணவீக்கத்தை தாண்டிய ஒரு ஆதாயத்தையும் இந்திய பங்குச்சந்தை நமக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி வந்து ஒரு பிக்சட் ரிட்டர்னை விட அதிக ஆதாயத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். பட் கடந்த காலங்களில் கொடுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு இதுங்கிறது மாடரேட் ஆயிடும். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இன்னைக்கு பங்குச்சந்தையில் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க. முன்பு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பங்குச்சந்தை மெச்சூர் ஆக என்ன ஆகும்னா, நிறைய பேர் வர அதனுடைய நீண்ட கால அந்த ரிட்டர்ன்ங்கிறது மாடரேட் ஆக ஆரம்பிக்கும். அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் நான் நம்புறேன். 2வது காரணம், அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, ஏஐன்னு சொல்றாரு. அது ஒரு சிம்பாலிக்கா நம்ம எடுத்துக்குவோம். ஏஐன்னு மட்டும் இல்ல, ஏஐ வர்றதுக்கு முன்னால நம்ம வந்து டிசிஎஸ்ல அல்லது நம்ம விப்ரோ அல்லது இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை என்ன, மைக்ரோசாஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை என்ன, 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஊழியர்களாக நம்ம இருந்தோம். சோ அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம வந்து ஊழியர்களாக இருந்தோம். ஆனா அந்த ப்ராடக்டினுடைய பேட்டன்ட், காப்பிரைட் எல்லாம் அவர்களிடம் இருந்தது. நம்ம 10 ரூபாய் நம்ம கொடுத்து உழைச்சு சம்பாதிச்சு கொடுக்குற ப்ராடக்ட், அதே ப்ராடக்ட நம்மகிட்ட 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 90 ரூபாய் லாபம் யாருக்கு போகுதுன்னு அவர்களுக்கு போகுது. அதுல நம்ம ஊழியர்களுக்கு ஒரு பகுதியை சம்பளமா கொடுக்குறாங்க. இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம இன்னோவேஷன் பண்ணாதது, நம்முடைய அந்த இது நம்ம கையில இல்லாதுங்கிறது, இது வந்து ஏஐக்கு முன்பு இருந்தே நமக்கு இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அது இப்போ கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல அதிகரிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்திய நிறுவனங்கள் இனிமே வந்து புதிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னோவேஷன் இதை நோக்கி அதிகமா செலவு பண்ணி அதை நோக்கி போனால்தான் அந்த மாதிரியான லாபங்கள் நமக்கு வரும். உதாரணமா ஒரு மாசத்துக்கு முன்பு ஒரு பங்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நாஸ்டாக் அடிப்படையில முதலீடு செய்யக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு $5000 ஒருத்தர் முதலீடு செய்தார் நண்பர். இப்ப போன் பண்ணி சொல்றாரு, கிட்டத்தட்ட $6000 ஆயிருக்குன்னு இந்த 1.5 மாசத்துக்குள்ள, கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன். நம்ம பங்குச்சந்தையில் அந்த மாதிரி ஆதாயம் வந்திருக்கா குறியீட்டின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா இல்ல, இன்னும் சொல்ல போனா நெகட்டிவா இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி துறை சார்ந்த பங்குகள். ஆதாயம் தரக்கூடிய பங்குகள் வந்து அங்கு அதிகமா இருக்கு, இங்கு வந்து அது குறைவா இருக்கு. இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா, லோக்கல் மார்க்கெட், உள்ளூர் பொருளாதாரம் வலுவானது. அதுல வந்து வால்யூம்ல தான் பணம் பண்ண முடியும். லோ மார்ஜின், ஹை வால்யூம், இதுல பணம் பண்ண முடியும். சர்வதேச சந்தை இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அந்த வால்யூமும் அதிகமா பண்றாங்க, மார்ஜினும் அதிகமா பண்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள ப்ராடக்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்குள்ள காப்பிரைட்டோ, பேட்டன்ட்டோ, அதுக்குள்ள உரிமையோ, காப்புரிமை அவரிடம் இருக்கிறதுனால அது வந்து அது பண்ண முடிகிறது. அது மாதிரி இந்தியாவும் என்னைக்காவது மாறலாம். ஏன்னா இப்போ நிறைய நிறுவனங்கள் இப்போ உள்ளூர்ல வந்து சிப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. சோ அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்பவே அந்த பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய உண்மையான மதிப்பு பார்த்தா அதை விட அதிகமா இருக்கு, புத்தக மதிப்பை விட, ஏர்னிங்ஸை விட. என்ன காரணம்னா, எதிர்காலத்துல அது நல்லா இருக்குங்கிற அடிப்படையில தான் அந்த மாதிரி நிறுவனங்கள் இங்குமே இந்தியாவிலும் மெல்ல மெல்ல அதிக வேல்யூவேஷனை பெற ஆரம்பிச்சிருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பலாம். சார், அதே மாதிரி புக் ஆஃப் த வீக் வேற நேர்கள் வந்து கேட்க சொல்லியிருந்தாங்க. ஆமா, ப்ளீஸ் சார். நம்ம நடுவுல பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப தொடர்ந்து பேச முடியல. ஒரு நல்ல புத்தகம், அதுக்கு முன்னால அதனுடைய ஆத்தரை பத்தி சொல்றேன். அஸ்வத் தாமோதரன், இந்தியர், தமிழர், நம்ம ஊருக்காரரு. ஸ்டர்ன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் நியூயார்க் யூனிவர்சிட்டியில இருக்கு. அங்க வந்து கார்பரேட் ஃபைனான்ஸும் வேல்யூவேஷன் இது ரெண்டையும் அங்க வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவருடைய இணையதளத்தினுடைய லிங்க் நம்ம பகிர்ந்துக்குவோம். அதுல வந்து அவருடைய பெரும்பாலான கிளாஸஸ், அவர் எடுத்த வகுப்புகள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து அவர் வந்து இலவசமாக அங்க எந்தவித கட்டணமும் இல்லாமல் அங்க வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம அதை படிச்சு பார்க்கலாம். அது ஒரு பக்கம். அவருடைய புத்தகத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். த லிட்டில் புக் ஆஃப் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு வேல்யூ அ கம்பெனி, பிக் அ ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 329 ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய விலை. இந்த புத்தகத்துல அவர் வந்து ஒரு நிறுவனத்தை எப்படி வேல்யூ பண்றது, வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் என்ன மாதிரி அதை வந்து அதனுடைய அணுகிறது, அதை எப்படி முதலீடு செய்வதற்கு முன்பு எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எப்படி நம்ம அதை பார்க்கணுங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல அந்த நிறுவனத்தினுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். நான் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்த்து பயந்துட வேண்டாம், அவர் அதை எளிமையான உதாரணங்களோடு கூட அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய கேஷ் ஃப்ளோ எவ்வளவு வரவு வரும், அது எவ்வளவு வளர்ச்சி அடையும், அப்ப அது பண்றதுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் எவ்வளவு, இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணா 10 வருஷத்துக்கு பிறகு, 5 வருஷம் குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு அதனுடைய அந்த நிறுவனத்துடைய ஒர்த் எவ்வளவு இருக்கும், டெர்மினல் வேல்யூ எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு
அது போக வந்து ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் சொல்லி அதே துறையில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு எப்படி பார்க்கிறது, அப்புறம் நிறுவனங்களுடைய லைஃப் சைக்கிள் அடிப்படையில் எப்படி வேல்யூ பண்றது. சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு நீங்க வந்து ஒரு மெச்சூர்ட் கம்பெனிஸுக்கு கொடுக்குற வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஜொமேட்டோவுக்கும் ஸ்விக்கிக்கும் வந்து நீங்க வந்து ஹிந்துஸ்தான் லீவர் கொடுத்த மெட்ரிக்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே ஹிந்துஸ்தான் லீவரோ பிரிட்டானியாவோ ஐடிசியோ டிசிஎஸ்ஓ அதுக்கு வேற மாதிரியான மெட்ரிக்ஸை நீங்க அப்ளை பண்ணணும். அது இப்ப இருக்கதே பீக். இதற்கு மேல வந்து இந்த கம்பெனிஸ் வளர்ற அளவுக்கு வளர்ச்சி வேகம் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரியா எப்படி அதை வேல்யூ பண்றது, இது எல்லாமே அவர் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அந்த யங் கம்பெனிஸ் என்ன, growth கம்பெனிஸ் என்ன, மெச்சூர் கம்பெனி, டிக்ளைனிங் கம்பெனிஸ் அதை பத்தியும் போட்டிருக்காரு. அது போக வந்து சில துறைகள் சார்ந்து எப்படி வேல்யூ பண்றது. சில கமாடிட்டிஸுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், டெக்னாலஜிக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வரும், துவக்க பீரியட் இருக்கும். பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வருமானமே வராது பல ஆண்டுகளுக்கு. அது வெற்றிகரமா ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்த சில ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பணம் கொட்டும். சோ அதை எப்படி வேல்யூ பண்றது, இந்த மாதிரி துறை சார்ந்து வேல்யூ பண்றது எல்லாமே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. சக்சஸ் இன் இன்வெஸ்டிங் கம்ஸ் நாட் ஃப்ரம் பீயிங் ரைட். திரும்ப சொல்றேன், சக்சஸ் இன் இன்வெஸ்டிங் கம்ஸ் நாட் ஃப்ரம் பீயிங் ரைட் பட் ஃப்ரம் பீயிங் ராங் லெஸ் ஆஃபன் தேன் எவ்ரிஒன் எல்ஸ். மற்றவர்களை விட குறைவான தப்பு பண்ணாலே போறோம். நம்ம எப்போதுமே வெற்றிகரமா இருக்கணும், எல்லாத்துலயும் வெற்றி பெறணுங்கிறது கூட முக்கியம் இல்லை. அதை விட மற்ற எல்லாரையும் விட நம்ம குறைவான தவறுகளை செய்தாலே நமக்கு வந்து வெற்றி வந்துடும் முதலீட்டுல அப்படிங்கிறாரு. ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சோ நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. எனக்கு புரிந்த வரைக்கும் வந்து ஒரு அடிப்படையா பங்குச்சந்தையை ட்ராக் பண்றவங்க, ஒரு கிராஜுவேட்ஸ் யாரா இருந்தாலுமே இதை வந்து படித்து கத்துக்கொள்ள முடியும் தான் நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார். இந்த வாரம் கமெண்ட் ஷோ ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு நம்ம நேர்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். நிச்சயம் வர வாரத்துல நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நேர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவர்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. நிறைய அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதுல சேஞ்சஸ் பண்ண முடியுமோ, ஐபிஎஸ் ஃபைனான்ஸ் 2.0 இதை இன்னும் செழுமையாக கொண்டு செல்வதற்கு புதிய விருந்தினர்களோடு நம்மளால முயற்சிகளை நம்ம நிச்சயம் செய்வோம். நிச்சயம் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க சுபாஷ் கெராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.